2 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 10 பருப்பு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேரிச்சம்பழம் ஒரு 6 பழம். பால் வந்து 250 ml எடுத்துருக்கேன். 10 பருப்பில் ஒரு 4 பருப்பு எடுத்துக்கிட்டு 6 பருப்பு சேர்க்குறேன். இப்போ இதை காய்ச்சிடுவோம். நல்லா வேக வச்சுருவோம். நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் ஆறின பிறகு அடுப்பு அமர்த்திட்டேன். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் இதை அரைச்சிக்க போகிறோம். இதில் மில்க் கியூப் கொஞ்சம், நம்ம பேரிச்சம்பழம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் இனிப்பு சுவை பத்தாததுனால நாட்டு சர்க்கரை கொஞ்சம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி. ml பால் எடுத்துருக்கேன். பேரிச்சம்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த பால் வந்து ரொம்ப நல்லது. சில பேர் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது வயிறு எரியுதும்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வயிறு எரியாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். பேரிச்சம்பழம் வந்து ஒரு 6 பழம் சேர்க்குறேன். நல்லா வேக விடணும். இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய். நல்லா அந்த பேரிச்சம்பழம் வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா இதை மத்தால மசிச்சு விட்ருவோம். குழந்தைங்களுக்கு பேரிச்சம்பழம்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டே போதும். குழந்தைங்களுக்குன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரெடி. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ml மில்க். இது பச்சை வாடை போக வேக வச்சுக்குவோம். இது ஃபுல்லாக வேகணுங்கிறது இல்லை, ஒரு 50% அரை வேக்காடாக வேக வச்சு இதை எடுத்துக்கின்றோம். வெந்துருச்சு, போதும், அமர்த்திடுவோம். இதை நல்லா ஆற வச்சுருவோம். நொங்கு சிலை இது தோலை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கின்றோம். இது கட் பண்ணி வச்சுருக்கேன் கடைசியாக சேர்த்துக்கிறதுக்காக. நொங்கை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வேக வச்ச பீட்ரூட், இது தேவையான அளவுக்கு சுகர் போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நொங்கு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கின்றோம். நான் சேர்த்துருக்கிறது வந்து அன்ஸ்வீட்டட் கொக்கோ. ஐஸ் க்யூப் கொஞ்சம்,
பால் வந்து 200 ml. நான் வந்து காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துருக்கேன். இது தேவையான அளவுக்கு சுகர், சாக்லேட் சிரப்பு, சூப்பரான கோல்ட் காஃபி ரெடி. ஸ்ட்ராபெரி மொத்தம் 200 கிராம் வாங்கியிருக்கேன். அதை நறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பழத்தை மட்டும். பால் வந்து 200 ml எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி, ஹனி தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆறின பால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னே இருக்குது. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாதுளம்பழம் ஒரு பழம் சேர்த்துருக்கேன், நல்ல பெரிய பழமாக. மில்க் க்யூப். இதில் மில்க் வந்து ஃப்ரீசரில் வச்சு க்யூபாக போடுறேன். கொஞ்சம் கெட்டித்தன்மையும் படும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தேவையான அளவுக்கு சுகர் போதும். பழம் நல்லா இனிக்குது, அதனால் இது போதும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.